are called as friends. Huh? Okay, good afternoon, student. Okay, today is the biozoology 11th. The 11th class at 4 mattanga seekirama. The 11th classification of living things. So world full of occupied by the living and non-living things. அப்ப non-living things வந்து that the study of non-living things வந்து physics and chemistry. The study of living things botany and zoology. இப்போ இந்த science-னால the technical terms of the science are completely from the Greek or Latin word. அதனால நமக்கு கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ பயோஜுவாலஜி என்ன வேர்டுனா கிரீக் வேர்டு. நம்மளுடையான பயோஜுவாலஜி பேர் வச்சா நான் முதல்ல அந்த கிளாஸ்ல சொன்னேன்ல, நீ வந்து அந்த கிளாஸ்க்கு என்னமோ சொல்ல தெரியல, என்னமோ மண்டே ஆட்டாமா. ஓகே, பயோஜுவாலஜிங்கிறது ஒரு கிரீக் வேர்டு. இப்போ எல்லாமே கிரீக் வேர்டு இருக்குதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போ அந்த world is fully occupied by the living and non-living things. But non-living things we least bother about the non-living things. We are bothering only the living things. And the living things, அவ்வளவு living things நிறைய இருக்குதுல பாருங்க. living things single celled organism இருந்து multi cellular organism, அப்புறம் huge trees and huge animals and huge mans, இவன்லாம் பெரிய பெரிய ஆளு. இதுலயே வந்து மனுஷன்லயே டிஃபரண்ட் வெரைட்டி சொல்றான். ராட்சதன்னு சொல்றான். ராட்சதன்னா உயரமா இருப்பானுங்களாம். அவங்களாம் we are man is limited height வந்து மேனுக்கு வந்து 6 feet தான். But more than 6 feet, 11 feet, 8 feet, the 12 feet எல்லாம் மனுஷன் இருந்திருக்கான். அவங்க எல்லாம் இந்த gigantic figure, giants சொல்றது it is a differ from the human being. Anyhow, இப்போ இந்த ஆர்கானிசத்தை எல்லாத்துக்குமே பேர் வைக்கணும். அந்த பேர் வைக்கிறது அதை வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க. இதை வந்து முதல்ல இதை வந்து ஆரம்பிச்சு வச்சது அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் இஸ் த பிலாசபர். பிலாசபர் அப்படின்னா என்னன்னு நான் முதல் கிளாஸ்லயே சொல்லியிருக்கிறேன். தத்துவ ஞானின்னு சொல்லுவீங்க நீங்க எல்லாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிலாசபர்னா என்னன்னா he is the master of all subject. A philosopher is the master of all subject. He is the one of the philosopher who is living in the great dynasty. கிரேக் சாம்ராஜ்யத்துல இருந்த ஒரு அறிவாளி இந்த அரிஸ்டாட்டில். அவர் இயர் கூட this before Christ 384 it seems. 384 வருஷம் அவர் வந்து அப்பதான் கிறிஸ்து பிஃபோர் கிறிஸ்துலாம் வந்து 1000ல இருந்து அப்படியே எண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ எண்ணிக்கை வரும்பொழுது 384 BC 384ல அரிஸ்டாட்டில் இஸ் ஒன் ஆஃப் த philosopher in Greek dynasty. அவருக்கு தான் தோணுச்சு. அவருக்கு தோணவனே தி ஆர்கானிசத்தை எல்லாத்தையும் குரூப் பண்ணணும்னு சொன்னார். இப்போ வாட் இஸ் டாக்ஸானமி? டாக்ஸானமி பட் நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கங்க, முடிஞ்சா எழுதிக்கங்க. டாக்ஸானமி அப்படிங்கிறது தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் plants and animal. அப்ப what is classification? Classification of plants and animals அல்லது classification of living things அப்படினு சொல்றாங்க. அப்ப what is classification? The living things are grouping up according to their habit and the habitat. Habit என்ன? Habitat என்ன? Habit means character. Habitat means dwelling place. The organism which are living, where the organism living.
the place of the organism living. எந்த இடத்துல அது வாழுதோ அந்த இடத்துக்கு பேரு dwelling. But take for example fishes. Fishes are existing, living in the water. அப்ப living in the water அப்படினு சொல்லும்போது அந்த fish எப்படி சொல்வாங்கன்னா aquatic animal னு சொல்வாங்க. Aquatic animal னா the organism which are living in the water. So அந்த மாதிரி அப்போ அந்த habitat மீனுக்கு வாழக்கூடிய இடம் எதுனா இது வாட்டர். தென் இப்ப நாய் இருக்குன்னு வெச்சுக்கோ. நாய்க்கு நாய் இஸ் தி டெரஸ்ட்ரியல் அனிமல் அப்படினு சொல்றாங்க. டெரஸ்ட்ரியல் அப்படினாலே லேண்ட்னா. டெரஸ்ட்ரியல் என்னது? லேண்ட். The நாய் is always living on the terrestrial land and hence it is called a terrestrial animal. சரியா? Birds இருக்குன்னு வெச்சுக்கோ. Bird is always flying on the sky. Skyல அது பறக்காது. The place which are present above the earth is called aerial னு பேரு. பூமிக்கு மேல இருக்கிற எல்லா இடங்களையும் என்ன சொல்வாங்க? ஏரியல் சொல்வாங்க. So the birds are always flying on the place above the earth. எர்த்துக்கு மேல இருக்கிற பிளேஸ்ல தான் அது பறந்துட்டு இருக்கும், ஜாலியா இருக்கும். அப்போ அதனுடைய வாழிடம் எது, ஹேபிடேட் எதுன்னா ஏரியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? ஏரியல் அனிமல். இப்போ சிலது வந்து கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். அப்படி இல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு சப்ஏரியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி அதனுடைய பிளேஸ வச்சு இந்த அனிமல்ஸ் லிவிங் திங்ஸ் குரூப் பண்ணிருக்காங்க. ஒரு குரூப் aquatic animal, the animal which are living in the water. ஒரு குரூப் terrestrial animal, the animals which are living on the land is called a terrestrial animal. ஒரு குரூப் the things are flying on the sky, that is aerial animals. சில animals என்ன பண்ணும், பூமியில தொலை போட்டுக்கிட்டு அது உள்ள போய் பதுங்கி இருக்கும். எலி, பாம்பு, நண்டு, இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கும்? ஒரு தொலைக்குள்ள இருக்கும். அதுக்கு பேரு பர்ரோ அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? பர்ரோன்னு பேரு. The animal which are living inside the burrow, it is said to be burrowing animal. அதுக்கு பேர் என்னது? burrowing animal. So இந்த மாதிரி the different Aristotle அந்த animals ஓட dwelling place, dwell அப்படினு சொல்ல dwells dwelling வந்து வாழிடம், வாழ்கின்ற இடம், வாழிடம். நீ எங்க வாழ்வ? வீடு. இப்போ வீடு is a வாழிடம் of you. அதே மாதிரிதான் சில பேர் இந்த பிச்சைக்காரன் எங்க கிடப்பாங்க? சத்திரத்துல கிடப்பாங்க. சத்திரம் is a வாழிடமா பிச்சைக்காரன். சரிதானே? அப்ப இந்த dwelling place வச்சு அரிஸ்டாட்டில் குரூப் பண்ணார். இப்போ இவர் வந்து அனிமல்ஸ் மட்டும் தான் பண்ணார். அதனால தான் இவருக்கு பேர் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி இருக்கு. அரிஸ்டாட்டில் என்ன பேரு? ஜுவாலஜி. ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜினா யாருன்னு கேட்டா அரிஸ்டாட்டில். இந்த கிளாசிஃபிகேஷன் இவர் பண்ண இவரு மொத்தமா வந்து இவர் இந்த பிளேஸ வச்சு இவர் பிரிச்சாரு. நல்லா கவனிச்சுங்க. இதுல சில குளறுபடிகள் வந்துச்சு. என்ன குளறுபடிகள் வந்துச்சு? இப்போ ஒரு ஃப்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
the frog can live both on land as well as the water. இல்லையா? அப்போ ரெண்டு இடத்துலயும் வாழ்ற சில அனிமல்ஸை எந்த குரூப்ல வச்சாரு? ஃப்ராக வந்து அவர் டெரஸ்ட்ரியல்ல வச்சாரா அல்லது வந்து வாட்டர்ல வச்சாரா? வாட்டர்லயும் இருக்கும், அது டெரஸ்ட்ரியல்ல இருக்கும். அப்போ வாட்டர்ல வச்சாரா டெரஸ்ட்ரியல்ல வச்சாரா அப்படின்னா அதை பத்தி அவர் சொல்லவே இல்லை. இட் இஸ் a one fault. இப்ப பென்குயின் இருக்குன்னு வச்சுங்களேன். பென்குயின்ங்கிறது என்னது? பேர்ட்ஸ். அவர் ஜெனரலா பேர்ட்ஸ் என்ன சொல்றாரு? ஏரியல் அனிமல்னு சொல்றாரு. ஆனா பென்குயின் வந்து ஏரியலுக்கு போகாது. பென்குயின் என்னைக்கு பறந்து போமா? ஆஸ்ட்ரிச்னு ஒரு பேர்ட் இருக்கு, தெரியுமா? ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி. எல்கேஜில இருந்து இந்த ஸ்கூலுக்கு படிக்கிற இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது இல்ல, டெய்லர் பையன் தானே நீ? சூப்பர், நீ வந்து என்ன பாத்துக்கிறல்ல, என் கூட பேசிக்கிறல்ல, உங்க அப்பா வந்துருக்கிறல்ல அப்படின்னு எனக்கு தெரியாதுன்றீங்க. ரெடியா? ரைட். இப்போ பென்குயின், ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்ங்கிறது நெருப்பு கோழி. பாத்துக்கியாரு? டிவில பாத்துக்கலாம். நெருப்பு கோழி தலை நீட்டா இருக்கும், ஓடிட்டே இருக்கும் நிறைய. இது இட் cannot be fly on the sky. ஆனா இத பேர்ட்ஸ்ல வச்சார், பேர்ட்ஸ் குரூப்ல வச்சார். அப்ப அதுக்கு பின்னாடி வந்தவங்க இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த அந்த அவர் பேர் என்ன சொன்ன, அரிஸ்டாட்டிலோட கிளாசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 2000 இயர்ஸா ஃபாலோ பண்ணாங்க. எத்தனை இயர்ஸா? 2000 இயர்ஸ் வரைக்கும் அதை யாரும் கேள்வி கேட்கல. 2000 இயர்ஸ். அதுக்கு அப்புறம் வந்தது தியோஃப்ரஸ்டஸ்னு ஒருத்தர் வந்தார். யார் வந்து? தியோஃப்ரஸ்டஸ். இந்த தியோஃப்ரஸ்டஸ் அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட். யாரோட ஸ்டூடெண்ட்? அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் தியோஃப்ரஸ்டஸ். இவர் என்ன பண்ணாரு? இதுல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் இவர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சாலும் நமக்கு டீச்சரா இருக்கிறாரு, அவருக்கு எதிராக நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் லைனை மாத்திக்கிட்டாரு. லைன் எப்படி மாத்தினாரு? he has classified the animal only, but he selected a plant to classify. புரியுதா? இப்போ பாருங்க, அப்ப கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னா, நான் சொன்ன டாக்ஸானமி இஸ் தி டாக்ஸானமினா என்ன சொன்ன? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னா, grouping up of the organism on the basis of their habitat. அப்படினா அப்போ யாரு? நம்ம அரிஸ்டாட்டில் பீரியட்ல அப்போ அந்த வாழ இடத்தை வச்சு அது குரூப் பண்ணாரு. அதுக்கப்புறம் தியோஃப்ரஸ்டஸ் வந்தாரு. தியோஃப்ரஸ்டஸ் வந்த பிறகு இதுல எல்லாம் சேஞ்சஸ் பண்ணாரு. ஆனா தன்னுடைய டீச்சர்ங்கிறதால அவருக்கு எதிராக எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறதால இவருடைய லைனை மாத்தி he classified the plants. என்ன பண்ணாரு? classify the plants எல்லாத்தையும் குரூப் அப் பண்ணாரு. அப்ப கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் இவர் எப்படி பண்ணாருன்னா, on the basis of dwelling place, on the basis of existence, எவ்வளவு காலம் உயிரோட இருக்கு, on the basis of nutrition, என்னென்ன சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது, on the basis of external structure, அதனுடைய பாடி எப்படி இருக்கு, இத வச்சு கிளாசிஃபை பண்ணாரு. இப்போ அதுல பாரு, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், எக்ஸிஸ்டன்ஸ். இது பாட்னில வரும் எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்னா ஒரு பிளான்ட் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கும். அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அவர் 3 பிரிவா பிரிச்சாரு. ஒன்னு ஆனுவல்,
2 biannual, 3 perennial. Plants பிரிக்கிறது annual அப்படினாலே the plant which are living only 1 year or 1 season. ஒரு சீசன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சீசன்ங்கிறது என்ன, ஒரு மலாட்டை இருக்குன்னு வச்சுக்கோ, மலாட்டை போட்டு 90 நாள் அல்லது 120 நாள்ல எடுத்துருவாங்க. எத்தனை நாள்? 90 நாள், 120 நாள்ல எடுத்துருவாங்க. 130 days. அப்போ 120 நாள்னா எத்தனை மாசம்? 4 மாசம். சரினா 4 மாசத்துல அது காய்ச்சலும் எடுத்துருவாங்க. அப்போ அது ஒரு 1 சீசன். இப்ப சில நெல் இருக்குன்னு வச்சுங்க, ஐயாரட்டு, குருவை, சம்பா, காலடின்னு சொல்லுவாங்க. குருவை நெல் எல்லாம் நட்டு 90 நாள்ல அது விளைஞ்சிரும். அது ஒரு சீசன் 90 நாள்ல. சில பிளான்ட் இருக்குல்ல வச்சுக்கா, சில்லிஸ், சில்லி என்ன, சில்லி மிளகா, பொட்டேட்டோ, டொமேட்டோ, தக்காளி, தக்காளி செடி, மிளகா செடி இதெல்லாம் இருக்கு வச்சுக்க, இது 1 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கும். அப்போ 1 வருஷம்ங்கிறது 365 நாள். சில பிளான்ட் 1 வருஷம் உயிரோட இருக்கும், சில பிளான்ட் 90 நாள் உயிரோட இருக்கும், சில பிளான்ட் 120 நாள் உயிரோட இருக்கும். இப்படி இந்த 90 நாள் 120 நாள்னா ஒரு சீசன் அர்த்தம். ஒரு சீசன், 1 சீசன். 365 நாள் உயிரோட இருக்குன்னா 1 இயர். அப்போ ஒரு சீசனோ அல்லது 1 இயரோ உயிரோட ஒரு செடி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆனுவல் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் செத்து போயிடும். அதே மாதிரி இன்னும் சில பிளான்ட் 2 வருஷம் தான் உயிரோட இருக்கும். அந்த 1 வருஷம் நல்லா வளரும், 2வது வருஷம் பூ பூக்கும், காய் காய்க்கும், செத்து போயிடும். அது பனானா, மியூசா பாரடைசிகான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பனானா ட்ரீ முதல் வருஷம் வளரும், 2வது வருஷம் கொலை தள்ளும். அது கொலை தள்ளினோடனே மரத்தை வெட்டிடுவாங்க. அப்போ it can be living only 2 years. That is why it is called a biennial. அதுக்கு பேர் என்னது? biannual அல்லது biennial அப்படின்னு சொல்றாங்க. perennial, the plant which can live more than 60 days. 60 நாளுக்கு மேல ஒரு மரம், புளிய மரம், மாமரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா 300 வருஷம் 400 வருஷம் வரைக்கும் இருக்கு. சரியா? ரொம்ப வருஷ கணக்குல இருக்கு. ஒரு நாள்ல 1 மாசத்துல செத்து போயிடுறது இல்ல. இப்போ இந்த மாதிரி more than 60 years இருந்துச்சுன்னா அல்லது more than 5 years இருந்தாலே அதுக்கு பேர் பெரினியல்னு பேர். அதுக்கு பேர் என்னது? இந்த பெரினியல்ல 2 பிரிவா சொல்றாங்க. மோனோகார்பிக் பெரினியல் and polycarpic perennial. monocarpic perennial, polycarpic perennial அப்படின்னு 2 வகையா சொல்றாங்க. monocarpic perennialனா அந்த மரம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும். ஆனா அந்த லைஃப் டைம்ல ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான் பூ பூக்கும், காய் காய்க்கும். ஒரு வருஷம் மட்டும் பூ பூத்து காய் காய்ச்சிச்சுனால அது செத்து போயிடும். அப்போ it can be living more than 5 years, but during the life period only one time it is reproduced. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு மோனோகார்பிக் பெரினியல். எக்ஸாம்பிள் பேம்பு. பேம்புன்னா என்னது? மூங்கில். மூங்கில் வந்து it can be
reproduce only one time. அது வந்து monocarpic. Polycarpic னா it is living more than 100 years. Every year it is giving flower, fruit. மாமரம், புளிய மரம், பலாமரம், முந்திரி மரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென்னை மரம் வருஷ கணக்குல இருக்காங்க போட்டு கிடக்கும். வருஷம் வருஷம் பூ பூக்கும், வருஷம் வருஷம் காய் காய்க்கும். அதுக்கு பேர் பாலிகார்பிக் பெர்னியம். இப்படி வந்து அந்த தியோப்ரஸ்டஸ் பிரிச்சார். தியோப்ரஸ்டஸ் பிரிச்சுட்டு அவரு புக் போட்டார். அதுக்கப்புறம் ஜான் ராய் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். என்ன வந்தாரு? ஜான் ராய். அவரும் பிளான்ட்ல தான் கிளாசிஃபை பண்ணார் கேரக்டரிஸ்டிக். இப்போ இந்த மாதிரி ஒரு இந்த பீரியட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து சாப்பிடுறது எப்படி அப்படின்னு ஒரு பிக்சர். பெரும்பாலும் பிளான்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் பிளான்ட்ஸ் எல்லாமே it takes their food in the form of liquid state. The plants which are taking their food in the form of liquid state is called the horophytic. Horophytic nutrition அப்படினு பேரு. Animals are taking solid food. அதுக்கு பேரு holozoic. Holozoic nutrition அப்படினு பேரு. இப்படி நியூட்ரிஷனை வச்சு பிரிச்சார். அதுக்கப்புறம் ஜான் ராய் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு பிரிக்க ஆரம்பிச்சார். அவரும் பிளான்ட்ஸ்ல தான் பண்ணார். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணாங்க. அப்படி பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணாங்க. சிங்கிள் செல்ட் அனிமல், மல்டி செல்லுலார் அனிமல். அந்த மல்டி செல்லுலயே வந்து இந்த செல் எல்லாம் இணைட் டு ஃபார்ம் எ டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும். அப்போ அதுக்கு வந்து டிஷ்யூக்கள் இருக்குதா? அப்ப டிஷ்யூட் அனிமல்ஸ். அந்த டிஷ்யூ வந்த பிறகு பாடியில உள்ள குழி இருக்கா? கேவிட்டி. அப்போ அதுக்கு வந்து கேவிட்டி அனிமல்ஸ். அந்த கேவிட்டிக்குள்ள திரும்ப குடல்லாம் வரும், இன்டெஸ்டின் வரும். அதெல்லாம் வச்சு அப்புறம் அதை வச்சு இட் இஸ் ஹேவிங் ஆர்கன் சிஸ்டம் இன் தி பாடி. ஆர்கன்ஸ் எல்லாம் வளர்ந்துச்சு. அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் வளர்ந்துச்சு. இப்ப பாருங்க, செல் சிங்கிள் செல்லு, அந்த சிங்கிள் செல்லுல இருந்து அப்புறம் மல்டி செல்லு, இந்த மல்டி செல்லுல இருந்து டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆர்கானிசம். நான் சொல்றது புரியுதா? சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் சொல்றேன். அதாவது நம்மளோட வாய் போடுறது உட்காந்துருக்கணும், ஒன்றும் தெரியாது. வழக்கினா கூட வழங்காது. விளங்க வெட்டிங்க, அவங்க பேர்லாம் விளங்க வெட்டின்னு நான் வச்சுக்கிறது. ஏன்னா விளக்கமா கவனிக்கவும் மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாரு நம்ம கேட்டு போவோம் அப்படின்னு. சிங்கிள் செல்டு அனிமல் அமீபா. சிங்கிள் செல்டு அனிமல். இந்த அனிமல் இதோடைய ஷேப் என்ன, இது எங்க வாழும், இது எப்படி சாப்பிடும், இது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும், இது எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ், ஸ்பாஞ்சஸ், கடல் பஞ்சுகள் அப்படின்னு இருக்கு. இந்த கடல் பஞ்சு இது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் பாடி. இது ராக்ல ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி. இது மேல நிறைய செல்ஸ் இருக்கும். இது சிங்கிள் செல், இது மல்டி செல். நிறைய செல்ஸ். the cells are made up of உட்பக்கம் ஒரு டைப் ஆஃப் செல் இருக்கும், வெளிப்பக்கம் ஒரு டைப் ஆஃப் செல் இருக்கும். அந்த உள்பக்கம் இருக்கிற செல் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நிமிஷம் இருந்ததை சொல்றேன்.
தேடும்போது கிடையாது. Sponge cells, gonocyte, sponge cell skeleton, அதெல்லாம் சரி. அப்புறமா நான் சொல்றேன் பாருங்க. உட்பக்கம் ஒரு டைப் ஆஃப் செல்லா இருக்கும், வெளிப்பக்கம் ஒரு டைப் ஆஃப் செல்லா இருக்கும். சரி, வாட்டருக்குள்ள இருக்கும், அந்த வாட்டர்ல அந்த செல்லுக்குள்ள நுழைஞ்சு இடையில. ஆனா செல் வந்து இடைவெளி நிறைய கேப் நிறைய இருக்கு செல் ஸ்பேஸ். இது வழியா இது வந்து தண்ணி உள்ள போயிட்டு அந்த பக்கமா வரும். அப்படி வரும்பொழுது அந்த ஸ்மாலர் தண்ணியில் இருக்கிற மைனூட் பார்ட்டிகல்ஸ் இது ஃபுட்டா எடுத்துக்கும். ஆனா திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டி செல். இப்போ நான் இந்த செல்லுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சீலண்ட் ரேட். இந்த மல்டி செல்லுலார் வந்த உடனே இந்த செல் எல்லாம் அரேஞ்ச் ஆயிட்டு லேயரா வந்துடும். நல்லா பாத்துக்க, சிங்கிள் செல்லு, மல்டி செல்லு. இந்த மல்டி செல்லாம் லேயர்டு செல்லா இருக்கும். அப்போ லேயர்டு செல்லுனா இப்போ இது ஒரு ஆர்கானிசம், வெளிப்பக்கமா ஒரு லேயர் இருக்கும், உள்பக்கமா ஒரு லேயர் இருக்கும், நடுவுல ஒரு குழி இருக்கும், கேவிட்டி. இந்த வெளிப்பக்கமா இருக்கிறத எக்டோடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்பக்கமா இருக்கிற அந்த லேயர் ஆஃப் செல்ஸ் எண்டோடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ள இருக்கிற எம்டி ஸ்பேஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேவிட்டியை தான் சீலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப the organism which consists, இந்த கேவிட்டி எதுல இருந்து வருதுன்னா எண்டோடர்ம் செல் அக்ரிகேட் ஆகி ஓரமா வந்த உடனே சென்டர்ல ஒரு கேவிட்டி வந்துரும். இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கு, அடுத்த லேயர் ஆஃப் செல்ஸ். இப்ப நடுவுல என்ன இருக்கு, ஒரு கேப் இருக்கு. இப்ப இந்த உள்ள இருக்கிற அந்த எண்டோடர்ம் ஃபுல்லாவே செல் ஆயிடுச்சுன்னா இந்த கேவிட்டி இருக்காது. சோ இது ஒதுங்கிட்டால நடுவுல ஒரு கேப் வருது, இது கேவிட்டின்றோம். இந்த கேவிட்டியை தான் சீலோம் அப்படின்னு சொல்றோம். இந்த கேவிட்டி உள்ள ஆர்கானிசம் எல்லாமே சீலோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சீலோமேட். உள்ள குழி இருக்கிற ஆர்கானிசம் எல்லாம் சீலோமேட். அப்ப சீலோமேட்ல ரெண்டு லேயர் இருக்கு. அது ரெண்டு லேயர் ஆஃப் செல்ஸ், இந்த மல்டி செல்லுலார் அரேஞ்ச் ஆயிட்டு ரெண்டு லேயர் ஆஃப் செல்ஸ் உருவாக்கும், எக்டோடர்ம் எண்டோடர்ம். இதுக்கு வந்து ரெண்டு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கிறதால இதுக்கு ட்ரிபிள் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அனிமல்? டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா டிப்ளோனா டூ, பிளாஸ்டிக் அப்படின்னா லேயர். அப்ப டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், the organism which consists of two layer of cells, two layer of tissues. Organism which consists of two layer of tissues, and also it is consist of coelom. coelom means என்னது? கேவிட்டி. ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள ஒரு குழி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சீலோமேட். இப்ப ஹைட்ரான்னு ஒரு அனிமல் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஹைட்ரா எல்லாருமே நான் கேக்குறேன், இந்த ஹைட்ரா என்னடா குரூப்னு கேட்டா எல்லா பையனும் சொல்றான் ஹைட்ரா இஸ் a plant ன்றான். ஹைட்ரா இஸ் நாட் a plant பா, this is an animal.
coelenterate. This is a hydra. இப்படிதான் இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சர். நடுவுல ஒரு குழி இருக்கும். நடுவுல ஒரு குழி இருக்கும். இந்த குழி உள்ள உடம்புக்குள்ள போயிருக்கும். இந்த மாதிரி குழி உள்ள ஆர்கானிசம் எல்லாத்தையும் coelenterate அப்படின்னு சொல்லுவோம். குழி உடல் உள்ளதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? coelenterate, coelomate அல்லது coelenterate. coelenterate புக்ல இருக்கும் பாருங்க, coelenterate ஒன்னு இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர்ல டிப்ளோபிளாஸ்டிக் நடத்துறேன் பாருங்க. 16th பேஜ் எடுங்க. எடுத்தீங்களா? 16 பேஜ் நம்பர். அதுல டைட்டில்ல வந்து டிப்ளோபிளாஸ்டிக்னு இருக்கா? இப்போ நான் சொன்னேன்னா டிப்ளோபிளாஸ்டிக்னா என்னது? two layers surrounding the cavity. அதுக்கு அடுத்தது சீலோம்னு பாருங்க. அந்த பேஜ்ல பாருங்க, சீலோம்னு ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க. இருக்கா? அப்போ அந்த லேயர் சுத்தி இருக்கிற நடுவுல ஒரு கேப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு, அத கீழே ஒரு லைனை படிக்கலாம். The presence of body cavity or coelom important in classifying animals. அதை வச்சு கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. அதை வச்சு கிளாசிஃபை பண்ணுன்னா coelenterate பேர் வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? coelenterate. இப்போ இந்த அனிமல்ல வந்து அந்த சீலோமா இல்ல, சிலது சீலோம் இல்லாம இருக்கும். இப்போ பிளாட்டிகல், அதாவது சீலோம் என்னன்னா தட்டைப்புழுன்னு சொல்லுவாங்க அல்லது லிவர் புழு, தட்டைப்புழுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எல்லாருடைய வயிற்றுலையும் குறவடியில கடிச்சுட்டு குடல் ஃபுல்லா கிடக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். இதான் தட்டைப்புழு. இதுக்குள்ள சீலோம் இருக்காது, ஆனா புழு. இது என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஒரு மவுத் இருக்கும், அப்படியே குறவடையில அப்படி கடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற நம்ம சாப்பிட்ற சத்து பொருள் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். அதான் வயிற்றுல பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுது. இதனுடைய ஜுவாலஜிக்கல் டைம் தீனியா ஜோலியான்னு பேர். அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம், தீனியா ஜோலி. சோ இதுல வந்து கேவிட்டி கிடையாது, அதனால இது acoelomate அப்படின்னு சொல்வாங்க. The organism which are not consist of cavity, it is said to be acoelomate. The organism which consists of coelomate in the body, coelom in the body is called coelomate. நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு ஆர்கானிசத்துல உடல் குழி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு coelomate அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்கானிசத்துல உடல் குழி இல்லைன்னா அதுக்கு பேரு acoelomate அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் அந்த acoelomate வந்து இந்த டேப்வொர்ம் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் அந்த பசங்க வயிற்றுல கூர்பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒயிட்டா சின்னதா இருக்கும், அது எல்லாமே அந்த எக்ஸ்கிரீட்டாவில வரும், சின்ன சின்ன பூச்சி. சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட் எடுத்துட்டு மூஞ்சை இழிச்சுக்கிட்டு சூத்தணும்னு கிடக்கும். So it is bad word, it should not be used in the class. Anyhow scienceல யூஸ் பண்ணலாம். So that is white worm இருக்குல, அதுக்கு பேரு Ascaris lumbricoides ன்னு பேர். இருந்தாலும் அது வந்து சின்ன புழு. அதுல கொஞ்சம் மட்டும் குழி இருக்கும், கொஞ்சம் குழி இருக்காது. அப்போ குழி மாதிரி ஒண்ணு இருக்கும், ஆனா உண்மையிலே குழி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து சூடோசீலோமேட் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னது? சூடோசீலோமேட். அப்போ இந்த உடற்குழியை வச்சு பாருங்க, சிங்கிள் செல்லு, மல்டி செல்லுலார், this is not tissue formed. அதுக்கப்புறம் டிஷ்யூ ஃபார்ம் ஆனப்ப டிப்ளோபிளாஸ்டிக். இந்த டிப்ளோபிளாஸ்டிக் ஃபார்ம் ஆனவுடனே நடுவுல வந்து
ஒரு சீலோம் இருக்கும், கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டியை சீலோமேட் அப்படிங்குவாங்க, சீலோம்னுவாங்க. இந்த சீலோமை 3 வழியா பிரிக்கலாம். என்ன சீலோமேட், ஏ சீலோமேட், சூடோ சீலோமேட். சீலோமேட்னா the organism which consists of cavity. ஏ சீலோமேட்னா the organism which are not consist of cavity. Pseudo coelom partially coelom, partially not coelom. That is called a pseudo coelom. கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இல்ல இருக்காது, fully வளர்ந்திருக்காது. These are the coelomate. Then that's all the class we will see in the next class. And இத வச்சு இப்படி வச்சு ஆர்கானிசத்தை அவங்க வந்து மெஷர் பண்ணாங்க. We will see in the next class. Thank you very much. Thank you, sir. I am going to go. Thank you, sir.